வெல்கம் டு ஐராக்சன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா A to D சேனல் தான் பார்க்க போறோம். ராஜாவும் ராயல்ட்டியும் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாவே கார்ப்பரேட் பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் வாங்குகின்ற பணத்திற்கு தான் ராயல்டி தொகை அப்படின்னு சொந்தம் கொண்டாட முடியுமா? எவ்வளவு முட்டாள்தான். இளையராஜாவே ஒரு கூலி தான், கூலிக்கு சம்பளம் வாங்குறீங்க. அவன் தான் இங்க கல்பிட்டு ஆக்சுவலா. 100 ஆண்டு காலம் வாழ்க, வாழ்க. புரியுது அவன் இன்னும் திருந்தல மாமா. நல்ல வேலை இந்த பாட்டை போட்டது இளையராஜா கிடையாது, ஆரோக்கியமா வருவான். எதுக்காகடா? காப்பிரைட்டுக்கும் நமக்கு தான் பஞ்சாயத்துன்னு பார்த்தா இப்ப தமிழ்நாடு ஃபுல்லாவே காப்பிரைட் பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போயிட்டு இருக்குது. எனக்கு வீடியோ கொஞ்சம் லேட். ரஜினிகாந்தின் கூலி பட ட்ரைலரில் தனது பாடலை பயன்படுத்த இசையமைப்பாளர் இளையராஜா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். டிஸ்கோ டிஸ்கோ இதுக்கு போட மாட்டாங்களா? இன்னைக்கு கூட ஒரு சன் நியூஸா பார்த்தேன். இசை கலைஞர்கள் கோவில் திருவிழாவில் மாங்குயிலே பூங்குயிலே அந்த பாட்டு வந்து நாதஸ்வரம் வாசிக்கிறாங்களாம். அதை இவன் போட்டிருக்கான். இதெல்லாம் ஒரு ஜோக்கா, இதெல்லாம் ஒரு நியூஸா அப்படின்ற மாதிரி வந்தது. கீழே பார்த்தா ஃபுல்லா வந்து இளையராஜா வந்து போட்டு கழுவி ஊத்தி வச்சிருந்தாங்க. இதுக்கும் நோட்டீஸ் கொடுத்துருவாரு, எல்லாத்துக்கும் காசு வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆன்லைன் ஃபுல்லாவே இளையராஜாக்கு ஹேட் நிறைய இருக்கு, ஏன்னா கார்பரேட் கொடுக்காரு அப்படின்னு. ஆனா கோர்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா பண்றது ரைட்டுன்னு சொல்றாங்க. இப்ப ஆக்சுவலா யார் தான் ரைட்டு? இளையராஜா தான். ஆமா, இந்த இளையராஜா பிரச்சனைக்காக ஆளாளு கொண்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கொத்தனார்கிட்ட வீடு கட்ட சொல்றோம், இந்த வீடு நான் தான் கட்டினேன், இந்த வீடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னா எப்படி எடுத்துக்க முடியும்? அது மாதிரிதான் இளையராஜா கேட்கிறாரு அப்படின்றாங்க. ஒரு கொத்தனாரு கூலி வாங்கிட்டு வீடு கட்டினான், கட்டடமே என்னதான், நான் தானே கட்டினேன் அப்படின்னு சொந்தம் கொண்டாட முடியுமா? எவ்வளவு முட்டாள்தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலம் இருக்கு, நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து உழுவ சொல்றோம், அதை வேலை செய்ய சொல்றோம் ஒருத்தங்களை விவசாயம் பண்றதுக்கு. விவசாயம் பண்ணிட்டு அந்த வெள்ளாமை நம்ம கிட்ட கொடுக்காம வேலை செஞ்சே நான் தான் இதெல்லாம் எனக்கு சொந்தம் சொல்லி சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு 10 கூலி தொழிலாளி கூப்பிட்டு ஏர் விடுறது, விதை விதைக்கிறது, நாற்று நடுறது, அறுவடெல்லாம் பண்ணி கொடுத்த பிறகு கூலி எல்லாம் வாங்கிட்டவன் அந்த நெல்லெல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கூலி வேலை தான், இந்த கூலி பட பிரச்சனைக்கு இளையராஜாவே ஒரு கூலி தான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. உண்மையா கூலிக்கு சம்பளம் வாங்குறீங்க, நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது. இது உண்மையா அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம ஆர்ட் ஒர்க் விசஸ் லேபர் ஒர்க் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆர்ட் ஒர்க் விசஸ் லேபர் ஒர்க். சூப்பர். இப்ப தமிழ்ல சூப்பரா சொல்லுங்க. இளையராஜா வந்து கம்போஸ் பண்ணி காசு வாங்கினா வாங்கினாரு, அது கம்போஸ் பண்ணி தான் கொடுத்தாரு. யார்கிட்ட கொடுத்தா? ப்ரொடியூசர் கிட்ட கொடுத்தாரு. இப்ப ப்ரொடியூசர் சொந்தம் இவங்க சொந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கொத்தனார் மாதிரி இவரும் கூலியா கேட்டா அதுதான் இல்ல. அதுக்கு நம்ம இன்னும் தெளிவா புரியணும்னா, கொத்தனார் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க வந்து வீடை இப்படி கட்டணும் அப்படி கட்டணும்னு சொல்றீங்க, அந்த செவரை கட்டுவாரு, தளத்தை போடுவாரு, பில்லர் வைப்பாரு, இதெல்லாம் பண்ணுவாரு. இப்போ அந்த பில்லர் இதெல்லாம் பண்றது அவர் ஒரு ஆளவர் மட்டும் தான் பண்ண முடியுமானா கிடையாது. நீங்க எந்த கொத்தனார் கூட்டாலும் அதுதான் பண்ண போறாங்க. ஆனால் ஸ்டில் இதுல ஒரு மேட்டர் இருக்கு. அது என்ன, இன்கேஸ் ஒரு ஆர்கிடெக்ட் வச்சு அந்த ஆர்கிடெக்ட் வந்து ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு டிசைன் பண்றாருன்னு வச்சுங்க, அந்த டிசைன் ஸ்டில் கம்ஸ் அண்டர் ஆர்ட் ஒர்க், அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இப்போ அந்த ஒர்க்கையுமே அந்த ஆர்கிடெக்ட் கிளைம் பண்ண முடியும். சோ இளையராஜா கொத்தனார் கிடையாது, ஆர்கிடெக்ட். அதே மாதிரி விவசாயம் பண்ற மாதிரி எடுத்தாலுமே இளையராஜா உழவு வந்து உங்களுக்கு வந்து வெள்ளாமை பண்ணி தர விவசாயி கிடையாது. நீங்க விவசாயம் பண்றீங்க இல்லையா, அதுல போற நெல்லுக்கான ரிசர்ச்ச பண்ணி புது புது வீடை கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு இல்லையா, சயின்டிஸ்டாவோ இல்ல ரிசர்ச்சராவோ இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒர்க் தான் இளையராஜா பண்றது. ஏன்னா இதுதான் தான் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கீழே வரும். சோ அதே மாதிரிதான் இளையராஜா போற மியூசிக்கும் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஏன் இதெல்லாம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினா, இந்த மாதிரி விஷயம் இதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை. அதே மாதிரி அந்த விஷயத்த நான் ஒண்ணு பண்ணா எனக்கு ஒரு மாதிரி ரிசல்ட் வரும், நீங்க ஒண்ணு பண்ணா உங்களுக்கு ஒரு மாதிரி ரிசல்ட் வரும். சோ என்கிட்ட வர்றதோ மத்தவங்க கிட்ட வர்றதோ ஒண்ணு கிடையாது. ஆனா இதே ஒருத்தரை கூட்டு வந்து செவரை கட்டினா எல்லாருமே ஒரே மாதிரி பெரிய வித்தியாசம் இருக்க போறது கிடையாது. ஏன் அதை மிஷினை கூட பண்ணிடும். சோ இதுதான் வந்து ஆர்ட் ஆர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கும் லேபர் ஒர்க்கும் வித்தியாசம். ஓகே ஃபைன், இப்போ இது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா இளையராஜாக்கு இதுல ரைட்ஸ் இருக்கா அப்படின்றதா முக்கியம். அதாவது
அதாவது பாத்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் எடுத்ததுக்கு அப்புறமா அதுல இருந்து ஒரு 60 வருஷத்துக்கு வந்து ஒரு ரைட்ஸ் வந்து ஒருத்தர்கிட்ட இருக்கும். அது யாருன்னா அதை உருவாக்குறவங்க. அது கம்பெனியா இருக்கலாம் இல்ல தனிநபரா இருக்கலாம். தனிநபரா இருந்தா 60 வருஷம் கிடையாது, அவர் உயிரோட இருந்து இறந்து அதுக்கப்புறம் 60 வருஷம் அப்புறம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் காணாம போயிடும். காணாம எங்க போகும் அப்படின்னா பப்ளிக் டொமைன். யாரு வேணா அதை யூஸ் பண்ணி யாரும் காசு தரல. இதுதான் நம்ம வந்து சாரேகாமாட்டில் பேசியிருப்போம். மஞ்சுமல் பாய்ஸ் மிஸ்ஸஸ் இப்போ நம்ம இளையராஜா மேட்ருக்கு வந்தோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட்டுக்காக வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கு அப்படிதான் நம்மளோட கேள்வி. அதுபடி பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து 1991 ரிலீஸ் ஆயிருக்கு. 1990 ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தோட பாட்டு இதோட ரைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் லேபிளுக்கு சேல் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து சோனி மியூசிக், இந்த டி சீரிஸ், சரிங்களா, இவங்க லேபிள் தான். இந்த மாதிரி அவங்க யாருக்கு சேல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரமிட் ஒரு கம்பெனி கிட்ட. சோ இந்த கணக்கு படி பாத்தீங்கன்னா ஒன்ஸ் சேல் பண்ணது அப்புறமா இந்த மியூசிக் யாருக்கு சொந்தம் அப்படின்னா அந்த பிரமிட்ன்ற கம்பெனி தான் சொந்தம். மூவி ப்ரொடியூசருக்கு சொந்தம் கிடையாது. படம் ரிலீஸ் ஆகி 5 வருஷம் கழிச்சு அவரோட ரைட்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆயிடும். ஏன்னா அதை வந்து பிரமிட் வித்துட்டாரு. சோ இப்போ வந்து இளையராஜா இதை ஓன் பண்ணுவாரு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்புறம் இளையராஜா எல்லாரும் நோட்டீஸ் சொல்றாரு கேட்டா இது சொல்றதெல்லாம் போன மாசம், அதாவது 2012க்கு முன்னாடி. இளையராஜா சொல்றது இந்த மாசம், அதாவது 2012க்கு அப்புறம். காப்பிரைட் ஆக்ட் 2012 2012 வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட்ல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, அதாவது மாற்றம் கொண்டு வராங்க. இந்த அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறமா 4 முக்கியமான விஷயம் வந்து மாறுது. அது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராயல்டி ரைட்ஸ், காப்புரிமம் உரிமைகள். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயம் இருக்கு. அதுல நான் வேவபிள் ராயல்டிஸ், அதாவது பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த பாடத்தை வந்து வித்துட்டாங்கன்னா பிரமிடுக்கு, அதுக்கப்புறம் மியூசிக் கம்போசருக்கும் ஆர்டிஸ்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த கம்பெனி தான் மீதி எல்லாம் பாத்துக்கும். ஆனா இந்த அமெண்ட்மென்ட்க்கு அப்புறமா ஆர்டிஸ்டுக்கு இனி என்னதான் வித்துறதான காசு கொடுத்து அதெல்லாம் செல்ல ஆர்டிஸ்டுக்கும் அதுல வந்து ராயல்டி பே பண்ணி ஆகணும். ஆர்டிஸ்டுக்கும் இன்னும் வந்து உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவன் வந்து இது கான்ட்ராக்ட் போட்டிருந்தாலும் அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இவன் வந்து பெர்மிட் வாங்கி வச்சிருந்தாலும் கண்மணி அன்போடு காதல வந்து இளையராஜாவுக்கு ஒரு பங்கு இருக்கு. அந்த பங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா the law now mandate an equitable distribution of royalties between composers and producers. சோ ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவலான டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு சொல்றாங்க. படைத்தவங்களுக்கு தயாரிச்சவங்களுக்கு உரிமை அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே, இவருக்கு மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. லிரிசிஸ்டுக்குமே இதுல வந்து ஈக்குவட்டபிள் ஷேர் இருக்கு அப்படின்னு சொல்லுது இந்த லா. சோ லிரிக்ஸ் எழுதுறவனுக்கும் வந்து சம உரிமை இருக்கு. இவங்களுக்கு மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. பர்ஃபார்மர்ஸ்க்கும் இருக்கு, அதாவது அந்த பாட்டை பாடினாங்கல்ல அவங்களுக்கும் உரிமை இருக்கு. பட் சம உரிமை எங்கேயும் போடல, ஆனா வந்து அவங்களுக்கு உரிமை இருக்கு அதுங்களுக்கும். சோ இது படி பாத்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் இருந்தாலும் சரி இல்ல இந்த கூலி அந்த இதுல வந்துச்சு இல்லையா, அதுக்குமே வந்து உரிமை இருக்கு நம்ம இளையராஜாக்கு. சோ அதனால அவரு கேட்கறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ப்ரோ இளையராஜாக்கு உரிமை இருக்குன்றீங்கல்ல, அப்புறம் ஏன் ப்ரோ வந்து யாரும் இவர் காசை கொடுக்க மாட்டாங்க, அதே மாதிரி இவர் மட்டும் ஏன் கஷ்டப்பட்டுக்காரு மொத்தம் அமைதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்காக இவருக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் தெரிஞ்சுக்கிட்டாதான் ஏன் இவர் மட்டும் நோட்டீஸ் அமைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ப்ராப்ளம் ஆஃப் இளையராஜா. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ரைட்ஸ் ராயல்டி எல்லாமே இருக்கு. ஆனா அவங்க ஏன் அமைதியா இருக்காங்கன்னா சிலருக்கு வந்து இந்த 2012க்கு அப்புறம் வந்து அமெண்ட்மெண்ட் பத்தின புரிதல் நிறைய பேருக்கு இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது IPRS ஒரு இயக்கம், இந்தியன் பர்ஃபார்மிங் ரைட் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து மெம்பரா இருப்பாங்க. சோ இந்த மெம்பர் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த IPRS வந்து இந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி எங்கெல்லாம் எவ்வளவு எல்லாம் இந்த கான்செப்ட் போடுறது, மேனிக் கச்சேரி ஏதாவது போடுறது, அதெல்லாம் வந்து காசை கலெக்ட் பண்ணி இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா இளையராஜா என்ன பண்ணிட்டாருன்னா இவங்க எல்லாம் நம்ப முடியாது, இது ஊழல் சொல்லிட்டு 2012க்கு முன்னாடியே வெளியே வந்துட்டார். IPRS மெம்பராக இல்லாததால் இதுவரை என் சார்பாக வசூலித்துக் கொண்டிருந்த ராயல்டி தொகையை நமது திரைப்பட இசை கலைஞர்கள் சங்கத்துக்கு அந்த உரிமையை நான் வழங்கி இருக்கிறேன். தெரியுது உங்க ஊழல். சரி இது மட்டும் தான் பிரச்சனை. இதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஈகோன்னு ஒரு கம்பெனி சொல்லிச்சு. மோஸ்ட் ஆஃப் தி இளையராஜா பாட்டுகள் எல்லாமே ஈகோ தான் வாங்கும். இப்ப பிரமிட்னு சொன்னல அந்த மாதிரி அது ஒரு லேபிள். DISCO டிஸ்கோ டிஸ்கோ அப்படின்னு சொல்ற பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டோட ரைட்ஸ் யார்கிட்டனா இந்த ஈகோ கிட்ட தான் இருக்கு. ஆனா இந்த ஈகோ யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவரு தான் ஆக்சுவலி இந்த கம்பெனியை ஓபன் பண்ணிருக்காரு. எக்கோ கம்பெனி 3ஆம் முறை படத்திலிருந்து ஆரம்பிக்கும். அந்த கம்பெனி ஆரம்பித்ததே நான் தான். ஆனா விடாய் பேர்ல ஓபன் பண்ணிருக்காரு, அதாவது அவரோட ஃப்ரெண்ட் பேர்ல. கம்பெனியை ஆரம்பித்தோர் என்னுடைய வகுப்பு தோழன்.
ஆனா அந்த ஃப்ரெண்ட் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இவரு ஏமாத்திருக்காரு. ஒரே ஒரு நண்பன் எனக்கு இருந்தது அவன் ஒருவன் தான். அவன் கொடுக்கவில்லை என்ற காரணத்தினால் தான் அதை பார்த்த சாரதிக்கு மாற்றி கொடுத்தேன். ரோஹம் நம்ம இனத்தோட சாபம். சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் கொடுத்த 5 வருஷத்துல வந்து எக்ஸ்பைரி ஆயிடும், சோ நீ இன்னும் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்க, அதுவே தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கே கேஸ் போட்டு நடத்திட்டு இருக்காரு. எந்த ஆடியோ கம்பெனியோட அக்ரிமெண்ட்டும் 5 வருஷத்துக்கு மேல ரினியூவல் பண்ணணும். ரினியூவல் பண்ணாங்கன்னா அதுபடி இவருக்கு ஃபேவராமே வந்துருச்சு. கோர்ட் கேஸ்லயே வந்து இனிமே வந்து அந்த ஈகோ கம்பெனி வந்து இது மாதிரி எதுவும் சேல் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்புனால, ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்புனால இனிமேல் என்னுடைய பாடல்களை முறைகேடாக அவர்கள் பயன்படுத்தக்கூடாது, விற்கக்கூடாது, எந்த மீடியாவும் விற்கக்கூடாது என்று தடை இருக்கு. அப்படி இருந்தா அந்த ஈகோ கம்பெனி சேல் பண்ணிருக்கு போல, அதையும் வந்து சன் பிக்சர்ஸும் இவங்க வாங்கிட்டு இருக்காங்க போல. அவன் தான் இங்க கல்பிரிட் ஆக்சுவலா. ஆனா வந்து எல்லாரும் போய் இளையராஜா போட்டு அடிச்சிருக்கீங்க. அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார், மன்னிச்சுக்கப்பா. தெரியாம இப்ப இதெல்லாம் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ரஜினி படத்துல வந்த DASEO டிஸ்கோ அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈகோன்ற லேபிள் கிட்ட தான் லைசென்ஸ் இருக்கு. கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டு வந்து அந்த பிரமிட் கம்பெனி லைசென்ஸ் இருக்கு. இந்த லைசென்ஸ் இருக்க கம்பெனி கிட்ட போயிட்டு சன் பிக்சர்ஸும் வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. மஞ்சுமல் பாய்ஸோட அந்த ஷான் ஆண்டனி அவரும் வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்காரு. ஆனா மேட்ரு என்னடா, அந்த 2012 அப்புறம் அந்த அமெண்ட்மெண்ட் படி இவருக்கும் ரைட்ஸ் இது தெரியல. இவங்க எல்லாரும் இவருக்கும் பே பண்ணணும். சோ அதனால அது இவரும் உரிமை தான் இவர் கேட்டு வந்து கேஸ் போறாரு. தெரியல உங்களுக்கு. அதே மாதிரி இவருக்கு உரிமை இருக்க மாதிரி லிரிசிஸ்டுக்குமே உரிமை இருக்கு. லிரிசிஸ்ட்லாம் யாரு எங்க இருக்காங்கன்னு ஒரு தெரிய மாட்டேங்குது. வைரமுத்து அவர் தான் வந்து பெருசா தெரியும், மத்தவங்க எல்லாம் நமக்கு பெருசா தெரியுது. அதுக்கே அந்த பாட்டு போட்டீங்க. கன்க்ளூஷன். சோ ஆக மொத்தத்துல கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இளையராஜா மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. தேங்க்ஸ் பா. அதே மாதிரி அவர் கேட்கறதுலயே நியாயம் தான் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து காசுக்கு அதை வந்து மானிட்டைஸ் பண்றீங்கன்னா எனக்கு அது ராயல்டி பே பண்ணுவேன், ஏன்னா அது எனக்கு உரிமை இருக்குல்ல. நீங்கள் வாங்குகின்ற பணத்திற்குத்தான் ராயல்டி தொகையை தவிர நீங்கள் பாடுகின்ற பாடலுக்கு ராயல்டி தொகை இல்லை. அதே மாதிரி அவருக்காக மட்டும் கேட்கல, அவரு அந்த லிரிசிஸ்ட் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் சேர்த்து சொல்றாரு, வாங்கி கொடுத்தாரு நல்லதுதான். அதே மாதிரி இளையராஜா வந்து எல்லாருக்கும் கேஸ் எல்லாம் போடுற நோட்டீஸ் தான் இருக்கு. நோட்டீஸ்ன்றது கேஸ் போடுறோம், எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு பதில் சொல்லுன்ற கேட்கற நார்மலா ஒரு நோட்டீஸ் தான். யாருமே கேஸ் போட்ட மாதிரி ஈகோ மேல மட்டும் தான் கேஸ் போட்டிருக்காரு. அதே மாதிரி இவரு மட்டும் தான் கேட்கணுமா? கண்டிப்பா கிடையாது. எல்லா மியூசிக் கம்போசர்ஸுமே இதை கேட்கணும். ஆனா பிரச்சனை என்ன, அந்த காலத்துல வந்து இளையராஜா மட்டும் தான் ஒரே ஆள் நினைக்கிறது. அந்த காலத்துல மியூசிக் போட்டது அவர் மட்டும் தனியா இருந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இளையராஜா எந்த ஒரு கிரியேட்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டாவும் கேஸ் ஃபைல் பண்ணவே இல்லை. அவர் போராடுறது மஞ்சுமல் பாய்ஸ்க்கு எதிராகவோ கூலிக்கு எதிராகவோ கிடையாது. இவரோட பாட்டெல்லாம் எடுத்து சேல் பண்ற அந்த கார்ப்பரேட் என்டிட்டி, அதாவது பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் லேபிள்ஸ்க்கு அகைன்ஸ்டா தான் இவர் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்காரு. சட்டப்படி பாத்தீங்கன்னா இவரோட மியூசிக் ஒர்க்ல இவருக்கு உரிமை இருக்கு. அத இந்த மியூசிக் கம்பெனிஸ் இவரோட பர்மிஷன் இல்லாம சேல் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு அகைன்ஸ்டா தான் ஆக்சுவலா கேஸும் ஃபைல் பண்ணிருக்காரு. அது ஈகோக்கு அகைன்ஸ்டா. இந்த ப்ராப்ளம் இளையராஜாக்கு மட்டும் இல்ல, எல்லா மியூசிக் ஆர்டிஸ்டுக்கும் இருக்கு, லிரிக்ஸ் ரைட்டர்ஸ்க்கும் இருக்கு, சிங்கர்ஸ்க்கும் இருக்கு. இது எல்லாருக்கும் சேர்ந்துதான் இவர் இப்ப போராடிட்டு இருக்காரு. ஏஆர் ரஹ்மானுக்கும் டி சீரிஸ்க்குமே இந்த பிரச்சனை இருந்தது. அததான் அவர் வந்து பாத்தீங்கன்னா டி சீரிஸ் இவரோட மியூசிக் வந்து பாஸ்டர்டைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? இளையராஜா பேசுறது என்னதான் வந்து ஹெட்வெயிட் நமக்கு தெரிஞ்சாலும், ஆனா இந்த விஷயத்துல அவரு கேட்கறது நியாயம்தான். லீகலா அவர் கேட்கறது ரைட்டு தான். அவரோட போராட்டம் நியாயமானதுதான். அப்படின்னும் போது நாம இளையராஜாவை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா கருத்து சொல்லாம கூட இருக்கலாம். ஆனா அவருக்கு அகைன்ஸ்டா மீன் போறது எந்த ஒரு நியாயமும் கிடையாது. சோ இளையராஜா போராடுறது மியூசிக் லேபிள்ஸ்க்கு அகைன்ஸ்டா தான் தவிர மஞ்சுமல் பாய்ஸ்க்கோ கூலிஸ்க்கு அகைன்ஸ்டா கிடையாது. சோ அவரோட போராட்டம்ன்றது ஒரு நல்ல போராட்டம் தான், கரெக்டான போராட்டம் தான். ஆனா நம்ம தான் அதை பத்தி சரியா புரிஞ்சுக்காம ஆன்லைன்ல வந்து இளையராஜா போட்டு அடின்னு நடிச்சிட்டு இருக்கோம். எனக்கு என்னன்னா சிலர் வந்து எனக்கு அறிவுறுத்து பிடிக்கும் ப்ரோ, அதாவது இளையராஜா அடிக்க போறேன். So இதுதான் சொல்ஜஸ். பட் ஸ்டில் இந்த கார்ப்பரேட் லான்றது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இருக்கான்னு கேட்டா அதுதான் இல்லை. இதுல பல குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா இந்த லா எல்லாம் பாத்தீங்கன்னா யூகே பேஸ்ட் லா, அதை பார்த்தா இந்த இங்கிலாண்டோட லா தான் நம்ம வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அங்க இருக்க ஆர்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே பாட்டு போடுவாங்க, அவங்களே இது பண்ணுவாங்க, அவங்களே பார்த்தா ஆள் நாள் மாதிரி. நம்பூர் அப்படி கிடையாது. கம்போசர் வேற ஆளு, அப்புறம் பாட்டு பாடுறது வேற ஆளு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தெளிவே இல்லாம போயிட்டு இருக்கு. பட் ஆஸ் ஆஃப் நவ் கம்போசர்ஸ் தான் மெயின் பாயிண்ட். அது அவர் தான் மெயின். அந்த ஐடியாக்குள்ள கம்போசர் தான் மெயின், அப்புறம் லிரிசிஸ்ட், அப்புறம் வந்து இந்த சிங்கர்ஸ். இவங்கலாம் இப்படிதான் இந்த ஐடியாக்கு வருது. ரெண்டாவது இளையராஜா சைடுல வந்து நியாயம் இருக்கு. ஸோ அவர் நல்ல விஷயம் தான், அது எந்த ஒரு குறையும் நம்ம சொல்ல முடியாது. சார்
ஸோ திஸ் இஸ் த வீடியோ சோல்ஜர்ஸ். என்னதான் நம்ம வந்து இஷ்டம் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் சொல்றேன்னு சொன்னாலும் உண்மை என்னன்றது முக்கியம் இல்லையா? அதை சொல்றதுக்காக வீடியோ. ஏன்னா கார்பரேட் பத்தி ஆல்ரெடி எனக்கு சில நாலேஜ் இருக்கு, அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு. அது லீகல் மேட்டர் எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கு, அதை பத்தி அப்படியே எனக்கு வந்து கொஞ்சம் தூவி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க, சரி பண்ணிக்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோல பாரு. அது இருக்கும். பாய். சூப்பர், நல்லா இருக்கு. தமிழ் லைட்டும் இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இது பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இவர் அவரோட ஸ்டைல்ல போட்டிருந்தாரு. அந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல அந்த கண்மணி பாட்டை வந்து வேற ஒண்ணு வாங்கியிருக்கு போல இருக்கு, பிரமீடுன்னு ஒண்ணு. அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்றல, ராயல்ட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க போல இருக்கு அந்த காசு வந்து. அது இவங்களுக்கும் கொடுக்கணும். அந்த 2012 வந்த இதையே தெரியலன்னு நினைக்கிறேன். ஆமா, நமக்கே தெரியாம தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டாதான் மத்தவங்களுக்கும் இல்ல, தெரியும். நம்மளுக்கு தெரியாம இருக்கிறது பரவாயில்ல. நம்ம நார்மலா ஒரு படத்தை பார்த்துட்டு போயிடுறாங்க. அவங்க எல்லாம் அந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது தெரியலன்னா அப்புறம் என்னத்துக்கு? தெரியாம அவர் உட்காந்து திட்டிட்டு இருக்க, நமக்கு தெரியாம திட்டுறோம், அது ஓகே. இதெல்லாம் அதுலயே இருந்துட்டு இருந்துகிட்டே திட்டுறது, வாண்டடா பண்றது தப்பு. எனக்கு தெரிஞ்சு அவர் கேட்கறதுல தப்பே கிடையாது. இதெல்லாம் கேட்கலாம் எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்